நீங்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு வலியும் உங்கள் வளர்ச்சிக்கானது. நீங்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு வலியும் உங்கள் வளர்ச்சிக்கானது. இன்னைக்கு காலையிலிருந்து நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா எதுவுமே வேஸ்டாக போகிறதில்ல, உங்கள் வளர்ச்சிக்கானது. ஒரு விதை முளைத்து விருட்சமாக வலியை அனுபவித்தே ஆக வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு விதை முளைத்து விருட்சமாக வலியை அனுபவித்தே ஆக வேண்டும். பிள்ளை பெற்றுக்கணும், அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டம், பிரசவ வலின்னு கேட்குறோமே, அது எவ்வளோ கஷ்டமானது. அது குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய வலி என்று. வலி இல்லாமல் வளர்ச்சி இல்லை. உங்கள் பணி எவ்வளவு கடினமாக தோன்றினாலும், நீங்களெல்லாம் மாணவிகள் படிக்கணும், படிக்கிறதே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு தோன்றினாலும் அதைவிட மாபெரும் சக்தி உங்களிடம் உள்ளது என்பதை உணருங்கள். படிக்கிறதை விட மாபெரும் சக்தி உங்கள்கிட்ட இருக்கு, நீங்கள் உணருங்கள். விழித்தெழுங்கள், வாழ்க்கை மிகவும் குறுகியது. எழுந்திருங்க, தூங்காதீங்க, விழித்தெழுங்கள், உங்கள் வாழ்க்கை மிகவும் குறுகியது. சுமையை தாங்கி ஓடி உழைத்து கோட்டை கட்டும் எறும்புகள், சுமைகள் தாங்கி ஓடி உழைத்து கோட்டை கட்டும் எறும்புகள் விதையை மட்டும் முதலீடு செய்து இனத்தை பெருக்கும் மரங்கள், துளியை மட்டும் தூவிவிட்டு கடலை கொண்டு வந்த மழை, நித்தம் ஓயாமல் ஒவ்வொருவருக்கும் உயிர் கொடுக்கும் காற்று. இத மாதிரி உங்களுக்கு என ஒரு தகுதி உண்டு. அதை கண்டு நீங்க எவ்வளவு குயிக்கா கண்டுபிடிச்சீங்களோ அவ்வளவு குயிக்கா, அவ்வளவு வேகமாக உங்கள் வெற்றி உங்கள் கையில். எனவே பலருக்கு இதெல்லாம் எனக்கு கண்ணாடி ஒன்று தான் பெருசாக ஃபாண்ட் வச்சு எழுதிட்டு வந்திருக்கேன். பலருக்கு வெகு தூரம் சென்ற பிறகே தெரிகிறது வாழ்வில் வந்த வழி தவறென்று. நிறைய பேருக்கு இப்போ தெரியும் நம்ம என்ன டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தப்பா ரைட்டான்னு. தவறான வழியில் இதுவரை தெரியாமல் பயணித்தது தவறில்லை, தவறான வழியில் இதுவரையில் தெரியாமல் பயணித்தது தவறில்லை. ஆனால் பாதை தவறு என்று தெரிந்த பிறகும் அதே பாதையில் பயணிப்பது தவறு. பாதை தவறு என்று தெரிந்த பிறகும் அதே பாதையில் பயணிப்பது தவறு. ஞானிகள் மனிதனை ஒரு ஏணியோடு ஒப்பிட்டார்கள். ஏணி இரண்டு விஷயங்களுக்கு பயன்படும். அது மேலே ஏறவும் பயன்படும், கீழே இறங்கவும் பயன்படும். அதேபோல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மேலே ஏற பயன்படுத்த போகிறீர்களா, இல்லை கீழே இறங்க பயன்படுத்த போகிறீர்களா என்பது உங்கள் கையில். உழைப்பின் சக்தியே உலகின் மிகவும் உன்னதமானது. அதை வெற்றி கொள்ளும் ஆற்றல் வேற எந்த சக்திக்குமே கிடையாது. கனவு பெரியதாக இருக்கும்போது உழைப்பு அதைவிட பெரியதாக இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய விஷயம்! கனவு பெரியதாக இருக்கும்போது உழைப்பு அதைவிட பெரியதாக இருக்க வேண்டும். வெற்றி பெறுவது எப்படி என்று யோசிப்பதை விட தோல்வி அடைந்தது எப்படி என்று யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றிதான் கிடைக்கும். மரம் செடியாக இருக்கும்போது ஆடு அதனை கடிக்கும். அதே மரம், அந்த செடி மரமானதும் அந்த மரத்தின் நிழலில் படுத்து உறங்கும். அதன் பெயர்தான் வெற்றி. இது எல்லாருக்கும் பொருந்தும். நம்ம வளர்ச்சியில் எல்லாரும் கோவப்படுவாங்க, எல்லாரும் நம்மளை பார்த்து பொறாமைப்படுவாங்க. ஆனால் வெற்றி அடைந்த பிறகு பொறாமைப்பட்டவர்கள், நம்மளை பேசியவர்கள் எல்லாருமே என்னோட உதவி கேட்டு வருவாங்க. அதுதான் வாழ்க்கை. நெருப்பு தான் தங்கத்தை அழகாக்குகிறது. அதே போல துயரம்தான் மனிதனை செதுக்கி உயர்வாக்குகிறது. எண்ணும் எண்ணமெல்லாம் உயர்வாக இருக்கட்டும். செய்யும் செயல் எல்லாமே நல்லவையாக இருக்கட்டும். நெருக்கடி உண்டாகும் போதெல்லாம் நொறுங்கி போகாதீர்கள். நெருக்கடிகள் தான் உங்களை வாழ்க்கையில் இன்னும் நெருக்கமாக்கும். எனவே நெருக்கடியிலிருந்து வெளியே வாருங்கள். வாய்ப்புகள் வரும்போது நம்மால் அதை செய்ய முடியுமா என்ற தயக்கமே நாம் பல வாய்ப்புகளை தவற விடுவதற்கான முக்கிய காரணம். இன்று உங்களுக்கு கிடைத்திருப்பது வாய்ப்பு.
இந்த வாய்ப்பை தவறவிட்டால் இன்னொரு முறை உங்களுக்கு கிடைக்குமா என்று சந்தேகமே. எனவே இன்றைக்கு கிடைத்துள்ள வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் உண்மை. தடுமாறினாலும் காட்டிக்கொள்ளாதீர்கள், தவறி விழுந்தாலும் கூச்சலிடாதீர்கள். அதை கொண்டாட ஒரு கூட்டமே இந்த உலகத்தில் இருக்கிறது. பிரச்சனைகளை தீர்க்க பழகிக்கொள்ளுங்கள், கவலைகளை மறக்க பழகிக்கொள்ளுங்கள். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வாழ்க்கை, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு மட்டுமே வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஊக்கம் நிறைந்த உழைப்பாளி ஊசி முனையில் கூட நடந்து முன்னேறி விடுவான். ஏக்கம் கொண்ட சோம்பேறி ஏணிகள் 1000 இருந்தால் கூட ஒரு அடி கூட நகரமாட்டான். நீங்கள் முடிவு செய்யுங்கள், நீங்கள் ஊக்கம் நிறைந்த உழைப்பாளியா இல்லை ஏக்கம் கொண்ட சோம்பேறியா? இன்று முடிவு செய்யுங்கள். வேறில்லாத பாசியே பாறையின் மேல் வளரும்போது நீங்கள் ஏன் சுயமாக வளரக்கூடாது? வேறில்லாத பாசியே பாறையின் மேல் வளரும்போது நீங்கள் ஏன் சுயமாக வளரக்கூடாது? கடலில் கல் எறிந்தால் கடலுக்கு வலி இல்லை, மாறாக கல்தான் காணாமல் போகும். எனவே வாழ்க்கையில் விமர்சனங்கள் வந்தால் நீங்கள் கடலாக இருங்கள், வலிகள் எல்லாம் மறந்து போகும். நீங்கள் கடலாக இருங்கள், உங்களுடைய கவலைகள் எல்லாம் மறந்து போகும். அவமானப்படுத்தியவர்களுக்கு முன்பு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது வைராக்கியம். அவமானப்படுத்தியவர்களுக்கு முன்பு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது வைராக்கியம். ஆனால் நம்மேல் நம்பிக்கை வைத்தவர்களுக்கு முன்பு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது கடமை. யோசித்து பாருங்க, நம்மேல் நம்பிக்கை வைத்தவர்கள் முன் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது கடமை. எனவே வைராக்கியத்தை விட கடமை மிகவும் முக்கியம். தனது குறிக்கோளை அடையும் வரை விடாமுயற்சியில் நீங்கள் முயற்சித்துக் கொண்டே இருங்கள். ஒரு நாள் நிச்சயம் வெற்றி கிடைக்கும், ஒரு நாள் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். தனியாய் நீ பாடுபடுகின்ற பாடுகளும் தனிமையில் நீ வடிக்கின்ற கண்ணீரும் ஒரு நாளும் நிச்சயமாய் வீணாகாது. நீ படுகின்ற துயரங்களை ஒருவேளை மற்றவர்கள் அறியாமல் போகலாம். உன் பாடுகளுக்கு ஒரு நாள் பலன் கிடைக்கும். அதுவே இந்த உலகமே கண்டு உன்னை வியக்கும். எனவே ஒருபோதும் நீ சோர்ந்து போகாதே, மன உரியதை இழந்து விடாதே. வாழ்க்கை என்பது உனக்காக இடத்தை தேடுவதல்ல, உனக்கான உலகத்தை உருவாக்குவது. எவ்வளவு பெரிய கொட்டேஷன்! வாழ்க்கை என்பது உனக்கான இடத்தை தேடுவதல்ல, உனக்கான உலகத்தை உருவாக்குவது. நமக்கான உலகத்தை நன்றாக உருவாக்குவோம். அதற்கு இன்றிலிருந்து, இந்த நொடியிலிருந்து நாம் உழைப்போம், முயற்சி செய்வோம். வெற்றி மிக அருகில் உள்ளது என்று அறியாமல் முயற்சியை கைவிடுவது வாழ்க்கையில் பல தோல்விகளுக்கு காரணம். பக்கத்தில் இருக்கும் வெற்றி ஆனால் விட்டுருவோம். தொலைந்து போன நொடிகளை தேடி இருக்கும் நிமிடங்களை தொலைத்து விடாதீர்கள். பாதைகளை குறை சொல்லிக் கொண்டு இருப்பதை விட உங்கள் பாதங்களை வலியேற்றுக் கொள்ளுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பர். பாதைகளை குறை சொல்லிக் கொண்டிருப்பதை விட உங்கள் பாதங்களை மெருகேற்றி என்று வலுகேற்றிக் கொள்ளுங்கள். எவ்வளவு கஷ்டமான பாதை என்றாலும் உங்களுக்கு நடப்பதற்கு கஷ்டமில்லை. தோல்விகள் எவ்வளவு ஏற்பட்டாலும் மனம் உறுதியாக இருந்தால் அவையே வெற்றிப்படிகள். முடிஞ்சு போச்சு. நம்பிக்கை எனும் கை உன்னை உயரத்திற்கு கொண்டு செல்லும். ஆகையால் முயற்சி செய்யுங்கள், நிச்சயம் வெற்றி. ஒரு வருடம் என்பது 365 வாய்ப்புகள் கொண்டது. எவரிடே தரிசன ஆப்பர்ச்சுனிட்டி. இறுதியாக ரொம்ப ரொம்ப முக்கியம், சிறந்த குறிக்கோளை அடைவதற்காக மனிதனால் செய்யப்படும் முயற்சியே பிற்காலத்தில் மற்றவர்களால் படிக்கப்படும் வரலாறாக மாறுகிறது. ப்ளீஸ் ரைட் இட். சிறந்த குறிக்கோளை அடைவதற்காக மனிதனால் செய்யப்படும் முயற்சியே பிற்காலத்தில் மற்றவர்களாக வரலாறாக படிக்கப்படுகிறது. இன்றிலிருந்து வரலாறாக மாற்றுவதற்கு நாம் ஒவ்வொரு கணமும் சிந்திப்போம், உழைப்போம், வெற்றி பெறுவோம். ரைட்? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.